بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக, புகழ் அனைத்தும் ரப்புல் ஆலமீனான இரட்சகனான உலகத்தாரின் இரட்சகன் அல்லாஹு தாலாவுக்கு உரியது என்று போற்றியவனாக புகழ்ந்தவனாக, நபிகளார் மீதும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் பின்துயர்ந்தோர்கள் அனைவர் மீதும் மறுமை நாள் வரை சலவாத்தும் சலாம் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் மாமூமாக இமாமை பின்துயர்ந்து தொழுகின்ற பொழுது இமாம் கையை உயர்த்தி இருகையும் உயர்த்தி பிரார்த்திக்கிறார். குனூத்திலே இருகையும் உயர்த்தி பிரார்த்திக்கிறார். அப்பொழுது இந்த பின்துயர்ந்து தொழுகின்ற மாமூம் இமாமை பின்துயர்ந்து கைகளை உயர்த்தி அவரோடு ஆமீன் கூறுவது அல்லது கையை வெறுமனே தொங்கிடுவதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சுருக்கமாக, பல் யுஅம்மினு அலா துஆஇல் இமாம், இமாமுடைய பிரார்த்தனையின் மீது அந்த மாமூம் ஆமீன் கூறுவான். இர்ஃபு யதைஹி தபஅல் இமாம் ஹௌஃபு மின் முகாலஃபா, முரண்படுவதை பயந்து, ஃபித்னாவை பயந்து இமாமை பின்துயர்ந்து இருகையை உயர்த்துவான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரஜுல் இதா இத்தம்ம பி ரஜுலின் யக்னுது ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுகின்ற ஒருவரை ஒருவன் பின்பற்றி தொழுதால், ஃபைன்னஹு யுதாபிஉஹு, அவன் அவரை பின்துயர்வான், அவருடைய பிரார்த்தனையின் மீது ஆமீன் கூறுவான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லா யரா மஷ்ரூஇயத்துல் குனூத் ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர் ஃபில் மஷ்ஹூர் அன்ஹு, இமாம் அஹ்மதுடைய பிரபலியமான கருத்தின்படி ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டதை அவர் ஆதரிக்கவில்லை, கருதவில்லை. இருந்தும் அவர்கள் அவ்வாறான இமாமுக்கு பின்னால் தொழுதால் அதில் சலுகை வழங்கியதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுகின்ற இமாமை பின்துயர்வதிலே மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஹௌஃபு மினல் ஹிலாஃப் அல்லது யஹ்துது மஅஹு இஹ்திலாஃபுல் குலூப், உள்ளங்களுக்கிடையிலே முரண்படுவதை பயந்து அஞ்சி ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுகின்ற இமாமுக்கு பின்னால் பின்துயர்வது சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சஹாபாக்கள் செய்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் மூலமாக வந்த செய்தி, அமீருல் மோமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபி ஆஹிர் ஹிலாஃபத்திஹி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தின் அந்திம கால பகுதியிலே கான யுத்திம்மு ஸலாத ஃபி மினா ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே மினா என்ற இடத்திலே தொழுகை அவர்கள் பூர்த்தி செய்வார். நாளாக லுஹர் அஸர் இஷா 3 நேர தொழுகையும் நாளாக தொழுவார்கள். ஆனால் அது நபிகளாருடைய வழிமுறைக்கு மாற்றமானது. சஹாபாக்கள் ஒரு சாரார் அதை நிராகரித்தார்கள். ஏன்? நபிகளாருடைய சுன்னாவுக்கு முரணாக இருக்கின்ற காரணத்தினால். இருந்தும் அவர்கள் அவரை பின்துயர்ந்து தொழுகையை பூர்ணத்துவமாக தொழுதார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் கூறப்படுகிறது, அன்னஹு கீல லஹு, அவரிடத்திலே கேட்கப்பட்டது, யா அபா அப்துர்ரஹ்மான், அப்துர்ரஹ்மானுடைய தந்தையே, இப்னு மஸ்ஊதே, கைஃப துஸல்லி மா அமீருல் முஃமினீன் உஸ்மான் அர்பஅன், 4 ரக்காத்துக்களை பூர்த்தியாக தொழுவிக்கின்ற இமாமோடு நீங்கள் எவ்வாறு தொழுவீர்கள்? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மினாவிலே லுஹர் அஸர் இஷாவை பூர்த்தியாக தொழவில்லை. அதேபோல் அபூபக்கரும் தொழவில்லை, உமரும் தொழவில்லை. அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை
என்று சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், அல் ஹிலாஃபு ஷர்ருன், முரண்படுவது கெடுதியானதாக இருக்கும், சமூகத்துக்கு மத்தியிலே பிளவுகளை பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கூறிய செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ருக்கூலிருந்து உயர்ந்ததற்கு பின்னால் கை இரண்டையும் தொங்க விடுவது, தொடையின் மீது தொங்க விடுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா என்ற செய்தியை சில உலமாக்கள், சில ஐம்மாக்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அந்த கவுலுன் மர்ஜூஹுன், சிறப்பான கருத்தல்ல, அது மர்ஜூஹான கருத்து, சுன்னாவுக்கு முரணானது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.